பெங்களூர் கம்யூனிட்டி சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா இன்ட்ரோலாம் வேறு லெவலில் இருக்குது, ஒருவேளை vlog பயங்கரமாக போகுமோ நினைக்க வேண்டாம். இந்த vlog ரொம்ப சிம்பிளான ஒரு குட்டி vlog தான். கண்டிப்பாக இது சிம்பிளாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள். அதே போல் இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்ற நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த vlog-ஐ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் இந்த vlog-ல நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ டைம் கரெக்டாக 5:10 ஆகுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஈவினிங் கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங்க்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக டீ தான் போட போகிறோம். டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன் வந்தாச்சு. கிச்சன் டீ போட்டுக்கலாம். பால் நாங்கள் பேக்கெட் பால் தாங்க யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி கலக்கிட்டு டீ போட்டுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா மதியம் நான் சமைச்சிட்டு கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு, அப்படியே விட்டுட்டு நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ அதையும் சைடில் விளக்கிக்கலான்னு சொல்லிவிட்டு விளக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாத்திரம்லாம் ஃபுல்லாக விளக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டீயும் இந்த சைடில் கொதிச்சிருச்சு. இப்போ கொதி வந்தோடனே நம்ம எடுத்து டீயை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீ சாப்பிட்ட உடனே சரி ஒரு வேலை விஷயமா வெளியே வரலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு தாங்க இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சிங்க. ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்கள் ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டோம், ஒரு பெட்ரோல் பங்க்கில். அப்புறமேட்டுக்கு அப்படியே பைக்கில் அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது நல்லா அந்த குளிர்ச்சியான காற்றுக்கு இந்த சைடில் பாருங்கள் என்ன அழகாக அந்த சோளங்கள்லாம் விளைஞ்சி அப்படியே இருந்துச்சு. அவ்வளோ இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்னு கூட சொல்லலாம். என்னோடய ஃபேவரட்டான ஒரு கடை தான். பீஸா பர்கர்லாம் ரொம்ப சூப்பராக இங்கே இருக்கும். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் மாதிரி தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. ஸோ வந்தனால அப்படியே சரி இதையும் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் மாதிரி தாங்க எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் என்ன பீஸா ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. மழை பார்த்தீங்கன்னா நிற்காமல் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எப்படா விடுன்ற மாதிரி இருந்துச்சு. நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி கண்டினியூ பண்ணணும்னு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பீஸாலாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த பீஸா பார்த்தீங்கன்னா சீஸ் வித் சிக்கன் பீஸா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கடையில். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் இது ஒரு கிளிக் மாதிரி தான் காட்டுறேன். இது எந்த ஒரு ரிவ்யூவும் கிடையாது பீஸாக்கானது. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால இதில் ஆட் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை சாப்பிட்டுட்டு நல்லா எனர்ஜி ஃபுல்லாக ஏற்றிட்டு கோவத்தெல்லாம் இறக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நல்ல வயிறு நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டின்னருக்காக சிக்கன் பிரியாணியும்
அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு தயிர் பச்சடி தான் பண்ண போகிறேன். பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுவே பெருசு தான் நினைக்கிறேன். நைட்டு வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்யலான்ட்டு ஒரு ஐடியா. பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து லெக் பீஸு ஒரு 2 லெக் பீஸு ஒரு 3 பெரிய நல்ல எலும்பு கறியும் எடுத்து நல்லா ஒரு 3 டைம் 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படியே சைடில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு கூடை வச்சுருப்பேன் இல்லைங்களா, அந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூளெலாம் உரிச்சு அந்த கூடைக்குள்ளே போட்டுக்கலாம். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீடு அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து குப்பை ஆகிடாது. அப்படியே கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்து நல்ல ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 குட்டியான தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சமான ரைஸ் தாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கம்மியாக அதில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 4 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி அதுவும் நல்லா ஸ்லைஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாயும் 1/2 லெமனும் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு நம்ம மேலே புளிஞ்சு விடுறதுக்கு லெமனும், அதுக்கப்புறமேட்டுக்கு கொத்தமல்லி புதினா இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி டப்பாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஆல்ரெடி வந்துட்டு நிறையா வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ வர வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எப்படியும் வந்து எனக்கு வந்து ஒரு 1 வீக்காவது தாக்கு பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ ஜஸ்ட் வந்து காட்டினேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாலாம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இருக்கும்போதே நிறைய அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து குக் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு தக்காளியில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுலாம். இப்போ
அது உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணிடணும் இல்லைங்களா. அந்த சிக்கனை எடுத்து இப்போ நம்ம இந்த கிரேவியோட சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோர்க் மாதிரி வச்சுட்டு இதை நீங்கள் வந்து இப்படி எடுக்கணும். ஸோ இல்லை பெரிய கரண்டி இப்போ வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து அரிசி உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சின்ன கரண்டியில் வச்சு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். And then bye from Anglo Connection. Bye friends. Take care.